சார் வந்து இப்போ ரிட்டையர்ட் அனௌன்ஸ் பண்ணுவார். ஏன்னா ரீசெண்டா டிஎன்பிஎல் நடந்ததுல ஒரு ஓப்பனர் பேட்ஸ்மேனா ஒரு பவுலராகவும் கேப்டனாகவும் சிறப்பா பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியாலயும் அவர் அந்த டயர்ட்னஸ் இல்லாத மாதிரி தான் விளையாண்டுகிட்டு இருந்தார். எப்ப போட்டாலும் அவரோட கமிட்மெண்ட் 100% இருந்தப்ப இந்த ரிட்டையர்மெண்ட் திடீர்னு ஒரு இது ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. எனக்கு ஆச்சரியமா இல்லை. நான் இதை 2 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா மக்களுக்கு தெரியும், மாசுக்கு தெரியும். பீப்புள் தானே கேட்கறாங்க, ஏன் வந்து விஜய் வந்து பாலிடிக்ஸ் போனாரு, இன்னும் நடிச்சிருக்கலாமே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த ஏக்கம் இருக்குல்ல. ஆனா ஒரு போல்ட் டிசிஷன் அவர் எடுக்கிறாரு. பேர் சூப்பரா இருக்கு. நம்ம கிளம்பிடலாம் கிளம்புறாருல, இப்ப பாலிடிக்ஸ் போலாம், ஒரு உண்மையிலேயே சேவை பண்ணலாம்னு போறாரு. அது மாதிரி நல்ல பேர் இருக்கு பாஸ். இப்போ ஒரு நல்ல பேர் இருக்கிற சமயத்துல நீங்க பேரை கெடுக்குறீங்க. ஒரு டீம் மேட்சுக்குள்ள போகும்போது ஒரு சாம்பியன் போலர், ஒரு பிரைம் போலர் வந்து இந்த மேட்ச் நான் என்னெல்லாம் போட்டு யார் யார் விக்கெட் எப்படி எடுக்கலான்றதுதான் தாட்ஸ் மெயினா இருக்கணும். அதை விட்டு எப்படி நம்ம போட்டா அடுத்த ஓவர் கொடுப்பாங்க, நான் என்ன மாதிரி போலிங் போட்டு அடுத்த மேட்ச் ஆடுவேன், இந்த மாதிரி யோசிச்சுட்டு இவ்வளவு ப்ரெஷர்ல போய் எப்படி ஒரிஜினல் போலிங் போட முடியும் சொல்லுங்க. அதனால தப்பு. டிராப் பண்றோன்ற கொஸ்டினே வரும்போது 2-3 மேட்ச் பேடா போட்டாரு, கண்ணாபனா அடிச்சுட்டாங்க, அப்படிலாம் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அந்த மாதிரி நடந்தா இதெல்லாம் பண்ணலாம். பட் இந்த யாட் ஸ்டிக்கை வச்சுன்னு நீங்க ட்ரீட் பண்ண விதம் பேடுன்னு தான் எனக்கு தோணுது.